என்ன வார்த்தை வர மாட்டேங்குதா? ஆமாங்க. அந்த ஹீரோ அடுத்ததான் அந்த ஹீரோயினை இன்னொரு கேள்வி கேட்கிறான். என்னன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க, கேக்குறேன். இது வரைக்கும் அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதனா உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு கேட்கிறான். உயிருக்குயிரா நினைச்சு உனக்காக என்ன பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு தனி வீட்டுக்கு வாழ வந்திருக்கனே, எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு தண்டனை தரலாமா? அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறான். அவ செஞ்ச தப்பு என்னன்னு தெரியாம பரிதவிக்கிறான். அவன் பாசமா பாத்துக்கிட்டு இருந்த பொண்டாட்டி எதுக்காக தங்கிட்ட இருந்து தூரமா போறான்னு அவனுக்கே அவன் கேள்வியை கேட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகுறான். பிபி ரைஸ் ஆகுது, கோவம் வருது, ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் துரோகம் செஞ்சதா அவளை நினைக்க முடியாம தவிக்கிற மனசு, அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிடலாம்னா முடியாத மனசு தடுமாறுறான். பொண்டாட்டி கிட்ட கேட்டா நக்கலா பேசி நாக் அவுட் பண்றா. தூக்கத்திலேயே அவளை அப்படியே ஒரே அடி. கொன்னுடலாம்னா அவளை துன்புறுத்த முடியாம துடிக்கிறான். முடியல. இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. பயங்கரமா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு? பாத்தியா, பாதி கதை கேட்ட உனக்கே என்னன்னு தெரிஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு வருது. ஏன் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஹீரோயின் நீதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 நாளுக்குள்ள எனக்கு பதில் சொல்லணும். புரியுதா? சரி சரி, உன் கையால ஒரு காஃபி கொடு. நான் சைக்கோ மாதிரி நடிச்சு அவளை ஏமாத்திட்டேன். கண்டிப்பா அவனுக்கு ஃபோன் பண்ணுவா. ஃபாலோ பண்ணுங்க. ராத்திரி பூரா தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நின்னுக்கிட்டு யோசிச்சேன், சிரசாசனம் பண்ணிக்கிட்டே யோசிச்சேன், மல்லக்கப்படுத்தி யோசிச்சேன், குப்புறப்படுத்திக்கிட்டே யோசிச்சுட்டேன். எப்படி யோசிச்சாலும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ என்னதாயா பண்ற? அப்படின்னா எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? நான் இதை நம்பணுமா? என்ன சார் உங்க பிரச்சனை? ஏயா, கொலை பண்றதுக்கு போனல, டப்புனு குத்திட்டு எஸ்கேப் ஆகி வர வேண்டியது தானே? அதை விட்டுட்டு இந்த லவ் கர்மத்திரம் என்னையா? அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டியோட. இங்க பாருங்க, எதை பேசுறதா இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா பேசுங்க. சும்மா அபாண்டமா பழி போடாதீங்க. யாரு பழி போடுறா? நீங்க தான். நான் பழி போடுறேனா? பின்ன அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, முடியெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கே. ஏன் சார்? பின்னென்னையா, நேத்து இங்க இருந்தது கல்பனா தானே? ஆமா. ராகுலோட ஒய்ஃப் தானே? ஆமா.
அவ புருஷனுக்கு அவ இங்க வந்த விஷயம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அப்படின்னா புருஷனுக்கு தெரிஞ்சு கூட வந்திருக்கலாம். இது மட்டும் அந்த ராகுல் காதுல விழுந்தா பஸ்ட் அவுட் ஆயிடுவான். அவனுக்கு ஆம்பளை தப்பு பண்ணாலே பிடிக்காது, அதுவும் பொம்பளைங்க விஷயத்துல தப்பு பண்ணா சுத்தமா பிடிக்காது. அதுவும் பொம்பளை இந்த மாதிரி தப்பு பண்ணா சுத்தமா பிடிக்காது. அதுவும் தான் பொண்டாட்டி இந்த தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா முடிஞ்சது, கதை கந்தலாயிடும். அப்படின்னா அவ புருஷனுக்கு தெரியாம தான் வந்திருப்பான்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல என்ன டவுட் உனக்கு? அதுக்காக அத கள்ளக்காதல்னு சொல்லுவீங்களா? ஏப்பா, என்கிட்ட அதெல்லாம் கேட்காதப்பா. நான் பணம் கொடுத்துட்டு ஆளையும் காமிச்சிட்டேன். எப்ப கொலை பண்ண போறேன்னு கேட்க வந்தா, யார கொலை பண்ண பணம் கொடுத்தேனோ அவங்க கிட்டே பணத்தை கொடுக்க சொல்ற. உன்னை என்னையா பண்றது? சார், உங்களுக்கு என்ன சார் டவுட்? நான் கொலை பண்ணுவேனா இல்ல கொலை பண்ண மாட்டேனா? ஆமா, கொலை பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல காதலும் கிடையாது, கெட்ட காதலும் கிடையாது. ஓகேவா? ஹலோ ஹலோ ஜாக்கி. என்ன கல்பனா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஜாக்கி, இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ஜாக்கி. ஏமா, என்னாச்சு? என் வீட்டுக்காரர் என்ன பயங்கரமா கேள்வி கேக்குறாரு. அப்படியா? வந்து ஓங்கி ஒண்ணு விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பின்ன கொலை பண்ணிடலாம். கொலை பண்றதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் ஆகுமே. அதுக்கு என்ன கொடுத்துடலாம். நேத்து கூட அந்த ஆள் வீட்ல 40,000 ரூபாய் வச்சிருக்கான். சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். பேசாம போய் குளி. குளிக்கவா? ஒரு ½ அன் அவர் ஆகுது, தலையில தண்ணி ஊத்தி ஆனந்தமா குளி. நான் திருப்பி கூப்பிடுறேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எல்லாரும் பறந்து வான்னு சொல்லுவாங்க. நீ என்னடனா இன்னும் கோனர் புக்ல பாடம் எடுத்துட்டு இருக்க? போனவே நான் தான் வில்லன்னு பார்த்தா எனக்கு மேல எல்லாரும் வில்லனா இருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? சுத்தமா புரியலப்பா. எனக்கு வேண்டியது எப்ப அந்த பொண்ணை கொலை பண்ண போற? அதான் சொன்னல, கொலை பண்ண மாட்டேன். அப்ப ஏன் கதை? அதோ கதிதான். காசு? காசெல்லாம் திருப்பி தர மாட்டேன். என்னடா அது? திருடனுக்கு தேள் கொட்டின கதையாயிடுச்சு நம்ம கதை. என்ன பண்றது இப்போ?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.